Hello students, 12th standard Tamil first midterm examsக்கான important questions பார்க்க போகிறோம். 12th தமிழில் உங்களுக்கு ஜூன் மந்த் ஜூலை மந்த் போர்ஷன் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ இயல் 1 இயல் 2 இது முழுமையாக உங்களுக்கு திருக்குறள் உட்பட உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு இருக்குது. ஸோ இதில் என்னென்ன குருவினா சிறுவினா நெடுவினா இதெல்லாம் பார்க்கணும். புக் இன்ல எதெல்லாம் வந்து 1 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்கு, இதெல்லாம் தெளிவாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கவிதை பேழையில பாருங்க, தண்ணீர் இல்லாத தமிழ். இந்த பாடல் எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல்ல இருந்து எடுத்திருக்காங்க. இதெல்லாம் 1 மார்க்ஸ்ல பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுக்கு இந்த தண்ணீர் இல்லாத தமிழ் மனப்பாட பாடல்ல வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்கு, அது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அணியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொருள் வேற்றுமை அணி இது கண்டிப்பா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, இதை நல்லா படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 2ல இந்த தண்ணீர் இல்லாத தமிழ்ல அந்த பாடலோட பொருளையே வந்து உங்களுக்கு பொருள் வேற்றுமை அணி அங்க வர்றதுனால அது பொருள் வேற்றுமை அணி என்றால் என்ன, அதை விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா இதை வந்து நீங்க அட்டன் பண்ணணும். அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு, உயர்ந்தோர் வெங்கதேர் இல்லாத இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உறுப்பிலக்கணம், அதுக்கடுத்தது புணர்ச்சி விதி, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக புணர்ச்சி விதி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்து நூல்வெளியில பார்த்தீங்கன்னா காவிய தர்சம் தண்டி, இந்த பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லெட்டர்ஸ் வரக்கூடிய அந்த சென்டென்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 8ல இளந்தமிழே கவிதை பிழை இருக்கு இல்லையா, இதோட ஆசிரியர் வந்து சிற்பி பாலசுப்ரமணியம். இது தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அதே செய்யுள் பகுதியிலே நெக்ஸ்ட் பேஜ் 9th பேஜில் இலக்கண குறிப்பு, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது உறுப்பிலக்கணம், இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது புணர்ச்சி விதி, செம்பரிதி வானமெல்லாம் உன்னை அல்லால் செந்தமிழே, இதுல இருந்து தான் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதிலே நூல்வெளியில் உங்களுக்கு இந்த பிங்க் கலர் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் வந்து இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை நல்லா பார்த்துக்கோங்க. எப்பயுமே வந்து நூல்வெளியில் பிங்க் கலரில் லெட்டர்ஸில் உங்களுக்கு சென்டென்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நல்லா பார்த்துக்கோங்க. இதழாசிரியர் மொழிபெயர்ப்பாளர் பேராசிரியர் என பன்முகம் கொண்டவர் சிற்பி பாலசுப்ரமணியம். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த கவிதை வந்து நிலவு பூ எனும் கவிதை தொகுப்புலேருந்து இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 16ல இலக்கண தேர்ச்சிக்குள், இதில் பிழையான தொடரை கண்டறிக இருக்கு இல்லையா, காளைகளை பூட்டி வயலை உழுதனர், மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர், காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது, நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 4th கொஸ்டின், தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நம்மை அலப்போம்ல உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே 1 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எதையும் மிஸ் பண்ணாதீங்க. அதில் கொஸ்டின் நம்பர் 1, 3, 4, 5லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே போல் உங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து அப்டேட் பண்ணதுனால ஒரு சில கொஷின்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஓல்டு கொஷின் பேப்பர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. நியூவாக வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிற வீடியோஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குருவினால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 4மே இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 3rd கொஷின், ஃபர்ஸ்ட் கொஷின்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4த்துமே வந்து அடிக்கடி பப்ளிக்ல கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. தமிழர் வளர்த்த அழகு கலைகள், கவிஞர் சிற்பி அவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார், விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கி அமைத்து ஒரு தொடர் எழுதுக, இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் விரிபேறு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டோன் யார் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார். ஸோ ஃபஸ்ட்டு லெசன்ல இருந்து உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்கறது பப்ளிக் வரையுமே சான்சஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாத படிங்க. சிறுவினால பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மயிலை சீனி வெங்கடசாமி, செம்பருதி மலைமேட்டில் தலையை சர்பான், ஏங்கொழி நீர் ஞால தேர்லகற்றும், இது 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் 3rd கொஸ்டின் இடஞ்சூட்டி பொருள் விளக்குக பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க அடிக்கடி. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் படிங்க. அதே போல் மயிலை சீனி வெங்கடசாமியும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸுமே கண்டிப்பாக படிங்க. நெடுவினால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் மயிலை சீனி வெங்கடசாமியும் ஒரு ஆராய்ச்சி பேரஞ்சு, அந்த கொஸ்டினும் பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று, இது 2மே இம்பார்ட்டன்ட். அதில் 3rd ஒன்மே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் கண்டிப்பாக படிங்க. 2லேருந்து 1 100% வரதுக்கு சான்சஸ் இருக்கு. டாப்பராக இருக்கவங்க 3rd கொஸ்டின்ஸும் படிக்க பாருங்க. தமிழின் சீரழமை திறமையந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. ஸோ இதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ டாப்பராக இருக்கவங்க 3ம் படிங்க. ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸும் படிக்க பாருங்க. அடுத்து மொழியை ஆளும், இதில் உங்களுக்கு தாய்மொழி வழி கல்வியின் சிறப்புகள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கட்டுரை இது வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்ன்றதுனால மிட்டம் எக்ஸாம்ஸில் கட்டுரை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கட்டுரையும் கேட்குறாங்க.
ஸோ முடிஞ்ச வரையும் அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழாக்கம் 100% 2 மார்க் கொஷின்ஸில் வந்துடும், அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இலக்கிய நயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவார்டர்லியில் கட்டுரை இலக்கிய நயம்லாம் குவார்டர்லியில் கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மிட்டமில் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில டைம் தான் கேட்குறாங்க. ஸோ முடிஞ்சவங்க படிச்சுக்கோங்க. அடுத்து ஓமை தொடர்களை சொற்றொடரில் அமைக்க வெரி 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 இம்பார்ட்டன்ட். தாமரை இளைநீர் போல, கிணற்று தவளை போல, எலியும் பூனை போல, அச்சாணி இல்லாத தேர் போல, உள்ளங்காய் நெல்லிக்கனி போல, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக 2 மார்க்ஸ் கையில் எடுத்துடலாம். எண்ணங்களை எழுத்தாக்குக கண்டிப்பாக கேட்பாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிற்காதற்கு தக அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. படிப்பும் பயன்படுத்தும், அதாவது கலைச்சொல் அறிவும் படிச்சிருப்பீங்களா நீங்கள், இது ஃபுல்லாகவே படிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட்டில் படிக்க வேண்டியது என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பிறகொரு நாள் கோடை இருக்குல்ல, அதோட ஆசிரியர் யாருன்னா ஐயப்ப மாதவன். பிறகொரு நாள் கோடையை ஆசிரியர் ஐயப்ப மாதவன். கவிதை பிழை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து இதோட நூல்வெளி உங்களுக்கு பிங்க் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் நெடுநல்வாடைன்னா அதோட ஆசிரியர் நக்கீரர். அதில் அந்த திணையெல்லாம் படிச்சுக்கோங்க. திணை என்ன, துறை என்ன, இதெல்லாம் கண்டிப்பாக படிங்க. அதே மாதிரி சொல்லும் பொருளும் பேஜ் நம்பர் 27 சொல்லும் பொருளும், புதுப்பெயல், புதுமழை, ஆழ்கலை, வெள்ளம், கொடுங்கோல், இதெல்லாம் 1 மார்க்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. எப்படி கேட்பாங்கன்னே நம்ம எதிர்பார்க்க முடியாது, சரிங்களா? ஸோ எல்லாமே தயாராகிடும். வெறும் மிட்டம்க்கு மட்டும் இல்லை, இந்த 2 யூனிட்லேருந்து நீங்கள் பப்ளிக் வரையுமே எது கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 28 இலக்கண குறிப்பு. வலை ஈனா சொல்லிசை அளப்படை. பொய்யா யான்றது அந்த இடத்துல வந்து ஈறு வந்து கெட்டு இருக்கு முடியாமல், சரிங்களா? பொய்யா அப்படின்ற இடத்துல ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் தான் வரும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது உறுப்பிலக்கணம் பார்த்தீங்கன்னா கலங்கி, புணர்ச்சி விதி, இனநிறை, புதுப்பெயல், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து நூல்வெளி நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 37 இலக்கண தேர்ச்சிக்குள், அதை நல்லா பார்த்துக்கோங்க. இலக்கண தேர்ச்சிக்குள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அது ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் பொருத்தி விடைத்தருக இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 1, 2, 3, 4, அதுக்கடுத்து 6th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது நம்மை அழைப்போம், பலவழி தெரிகளை, இந்த பொறுத்துக வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருக்க 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படிங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது குருவினால பார்த்தீங்கன்னா இந்த 4 கொஷினுமே இம்பார்ட்டன்ட். அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. இந்தோ சாரசனி கட்டடக்கலை குறித்து இந்தோ சாரசனி கட்டடக்கலை குறிப்பு வரைக. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. ஸோ இந்த 3 கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து புணர்ச்சி விதி கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தவரையும் கொஷின் நம்பர் 2, 3, 4 வெரி இம்பார்ட்டன்ட். வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள், அடுத்து சென்னையின் அறிவு நகரம் என்பதை சான்றுகளுடன் விளக்குக, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து நெடுவினாலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையும் கேட்டிங்கன்னா இந்த இயலில் 4 நெடுவினாவுமே டாப்பராக இருக்கவங்க படிங்க. ஏன்னா நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம், ஸோ இது வந்து ஓனா எழுதுறது தான் கட்டுரை. ஸோ கட்டுரையை படிக்கிறத விட பெட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2ம் 3யும் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை தொகுத்தெழுதுக, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது மருதனின் பண்பு நலன், பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த உரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன்கள். ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச வரையும் ஃபஸ்ட்டு 2nd கொஷின் படிங்க, அதுக்கடுத்து 3rd கொஷின் படிங்க, அதுக்கப்புறம் 4th கொஷின் படிங்க. புயல் தாக்கத்தினால் குடியிருப்புகளுக்கு அருகில் அருந்து கிடக்கும் மின் இணைப்புகளை சரி செய்ய கோரி உங்கள் ஊர் மின் வாரிய பொறியாளருக்கு கடிதம். 4th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு கொஷின் படிக்க பாருங்க. சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ 4 கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கொஷின் நம்பர் 2ம் 3யும் ஃபஸ்ட்டு படிக்கணும். அதுக்கடுத்தது கடிதம், அது கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கடிதம் படிச்சுக்கோங்க 4th கொஷின். லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு கொஷின் படிங்க. டாப்பராக இருக்கவங்க 4யும் படிங்க. ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க 2, 3, 4 இந்த 3யுமே படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது எதுவுமே லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதுக்கு என்னடா இதை சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். இருக்கிறது 2 இயல் தான். ஸோ அந்த இயல்லேருந்து இந்த இயலில் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு சாய்ஸ் இருந்து நீங்கள் விட்டுட்டு எழுதுகிற மாதிரினா பரவாயில்ல. சாய்ஸ் இல்லாமல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து அட்டன் பண்ண முடியாமல் போயிடக்கூடாது. ஸோ சென்டம் எடுக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். மயங்கொலி சொற்கள் வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே படிங்க. உங்களுக்கு உதாரணம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதோட சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து இலக்கிய நயம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது வந்து உங்களுக்கு குவார்டர்லியில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து அது வரவேற்புரை எழுதுக. பக்க அளவில் உங்கள் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் தற்பொழுது மாவட்ட ஆட்சியராக பணியாற்றுகிறார்.
நடைபெற இருக்கும் பள்ளி ஆண்டு விழாவில். இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு தான் என்ன சொல்றேன், இங்க நீங்க வந்து இந்த கடிதம் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கடிதமுக்கு இங்க ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஊர் மின்வாரிய பொறியாளர் கடிதம். ஸோ இந்த இயல்ல இருந்து இது ஒன்று வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த வாழ்த்து மடல் வரலாம், வரவேற்பு உரை. சரிங்களா? ஸோ என்ன கேட்டிங்கன்னா அந்த கடிதம் 100% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 சொற்களை கொண்டு தொடர் எழுதுக. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. எண்ணங்களை எழுத்தாக்குக, இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து கடிதம். இந்த கடிதம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் போது மின் கம்பங்கள், மரங்கள், குளம், குட்டை, ஏரி, ஆறு ஆகியனவற்றுக்கு அருகில் செல்லாதிருத்தல், வெளியில் செல்லும் போது காலணி அழிதல், கொதிக்க வைத்த நீரையே பருகுதல், வானிலை அறிக்கைகளை பின்பற்றுதல், அரசு எடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைத்தல் போன்ற மழைக்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சி ஒன்றை நடத்துவதற்கு பள்ளி தலைமை ஆசிரியரிடம் அனுமதி கேட்டு கடிதம் எழுதுக. ஸோ இதுவுமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு இதை வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்தாவே போதும். உட்காந்து அதுக்கு நிறைய டைம் ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை. நிற்க அதற்கு தக. மழைக்காலம் அதிக அளவு மழையினால் வெள்ளம் வரக்கூடிய நிலை குறித்து அரசு அறிவிப்பு வெளியாகிறது. அரசின் துண்டறிக்கை உங்கள் கைகளில். எச்சரிக்கை நடவடிக்கைகள், சுகாதார நடவடிக்கைகள். இது பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்தது படிப்போம் பயன்படுத்துவோம், இதுவும் பார்த்துக்கோங்க. யூனிட் 1 யூனிட் 2 ரெண்டுமே நல்லா பாருங்கள். திருக்குறளை பொறுத்தவரையும் மனப்பாடம் நல்லா படிங்க. ஃபஸ்ட்டு குறள், 3rd குறள், 4th 1, 8th 1, 9th 1, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 17th, 18th, 19th. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மனப்பாட குறள். அதுக்கடுத்தது திருக்குறள் பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் 1. அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து இந்த அணி, கண்டிப்பாக ஒரு அணி கேட்டுருவாங்க. நிரல் நிறை அணி, ஏகதேச உருவக அணி. ஸோ கண்டிப்பாக இந்த 2 அணியும் நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அணி விளக்கமாக நடத்தணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கற்பவை கற்ற பெண். திருக்குறளை பொறுத்தவரையும் கற்பவை கற்ற பெண்ணில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸே வரும். கொஷின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த 1 மார்க் கொஷின் 10மே படிக்கணும். அதில் இந்த 6th பொறுத்துக, 8th பொறுத்துக, இது 2லேருந்து ஒரு பொறுத்துக கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. குருவினால பொறுத்த வரையும் திருக்குறள் அப்படின்னா குருவினா, சிறுவினா, நெடுவினா எதுவுமே யோசிக்க வேண்டாம், எல்லாமே படிக்கணும். ஆனாலும் எக்ஸாம் நெருக்கத்தில் நம்ம அவ்வளோத்தையும் நம்மளால் படிக்க முடியாது. ஸோ டாப்பராக என்ன படிக்கலாம், இதெல்லாம் வந்து படித்தா கண்டிப்பாக சென்டம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 5. ஞாலத்தின் பெரியது எது, மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எவற்றை, சினத்தை ஏன் காக்க வேண்டும், இதை படிங்க. அடுத்தது முயல்வாருள் எல்லாம் தலை என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார், இதையும் பார்த்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தவரையும் அன்பும் மரணமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவற்றை எல்லாம் விட நன்றி உயர்ந்தது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5ம் இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக வந்து சிறுவினால இந்த 4 சிறுவினாவே படிக்கணும், 4மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. நெடுவினால 2மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க ஃபஸ்ட்டு நெடுவினா மட்டும் படிங்க, டாப்பராக இருக்கவங்க 2மே படிங்க. செய் நன்றி அறிதலும் இம்பார்ட்டன்ட் தான், சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும். நம்ம வந்து வெறும் ஃபஸ்ட்டை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு செகண்ட் கேட்டால் நம்ம வந்து அட்டன் முடியாமல் போயிடும். ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த 2 நெடுவினாவை படிச்சிங்கனாவே நீங்கள் சிறுவினால வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கவர் ஆகிடும். ஸோ ஈஸியாக படிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் முடிஞ்சால் 2மே படிங்க. ஏன்னா செகண்ட் தான் வரும், ஃபஸ்ட்டு தான் வரும் அப்படின்னு கெஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொன்று கேட்கலாம், ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு கேட்கலாம், ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் செகண்ட் கேட்கலாம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு போயிட்டு செகண்ட் வந்துடுச்சுன்னா கஷ்டமாயிடும். முடிஞ்ச வரையும் 2மே படித்து மீனிங் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓனாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.